அனைவருக்கும் வணக்கம். ஏகேஎன் ஸ்டுடியோ. எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சிருப்பீங்க. நானும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். நடந்து முடிஞ்ச பொங்கலுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல ஒரு ஒரு மனைவியோட எல்லாம் அடுத்த வேலையை நோக்கி எல்லாம் போயிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் அடுத்தடுத்த வேலைகள் நல்லபடியாக அமைன்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம பொங்கலுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்து வா வாத்தியாரே கேட்டால் அது ஒரு மொக்க படமாக போயிடுச்சு. இன்னொன்று டிடி ட்ரிபிள் டி தலைவர் தலைமையில் தம்பியா அந்த என்னவோ அது பேர் வரும். அந்த படம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். எனக்கு படமே கொஞ்சம் சின்ன படம் தான். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச சீன் எதுனா, நீ படம் பார்த்துருப்பீங்க. அந்த இடையில ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணுற ஒரு சீன் இருக்கு. அது விஷுவலைசேஷன் பார்க்குறேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூஸ் பூஸ் தேட்டரில் பார்க்குற அந்த சீனு. ஏன்னா ஒரு பெண்களை பற்றி நம்ம எப்படியெல்லாம் பேசிட்டா, அது எப்படியெல்லாம் திரித்து ஒரு 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 நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த இப்படி நடந்துற மாதிரி ஒரு பேசி எப்படி ஒரு பெண்கள் நடக்கிற அநீதி அந்த படத்துல தெளிவாக காட்டிருப்பாங்க. ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கண்ணால பார்க்கறதுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஒன்று பேசிப்பாங்க. அப்படியே ஒரு பேசி ஒரு ரூமர் ஒன்று கிரியேட் ஆகல. ஸோ அந்த ரூமர்ல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான். ஸோ அதை மையமா வச்சு அந்த திரைப்படம் வெளில வந்திருக்கு. ரொம்ப அருமையா ரொம்ப அழகா அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஜீவா சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அந்த டீம் ஒட்டுமொத்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா சூப்பராக அதை கரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு மலையாள சினிமா நம்மளுக்கு லைட்டாக அந்த சாரை அடிக்கிறது இருந்தாலுமே அந்த டைரக்டர் வாட்ஸ்அப் சூப்பரான விஷயத்த சூப்பராக அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தமிழில் நிறைய படம் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. மயிலாட் சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர். இந்த படம் எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ட்ரெய்லர் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா போஸ்டர்லாம் அறிவிச்சாங்க. சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கு. இடையில பாட்டு வர அந்த பாட்டும் சூப்பராக இருக்கு. மயிலாட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா வச்சுங்களேன், ராஜ் முருகன். மியூசிக் டைரக்டர் நம்ம சாண்ட்ரோலன். நடிகர் தான் நமக்கு தெரியுமே, சசிகுமார் சார். அவங்க நல்ல நல்ல திரைப்படங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாரும் கற்றுக்கிற ஒரு விஷயமே அதுதான். பணம் வருது, ஓகே, பணம் வருது. இருந்தாலும் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் நம்ம ஒரு விஷயத்த, அது எப்படி ஒரு ஒரு வழியை திரைப்படத்தை கடத்த முடியும்னா நம்ம சசிகுமார் சார் ரொம்ப ஒரு மரியாதை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கிறாரு அந்த மனுஷன். அயோத்தி எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நீங்கள் மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நந்தன் சொல்லிட்டு நான் பார்த்தா அது ஒரு பயங்கரமான வழிகள் சொல்லியிருப்பாங்க. நம்ம நந்தன் திரைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக என்ன பண்ணிருப்பாருன்னா டைரக்டர் அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போயிருப்பார். ஸோ அது யாருமே இது வரைக்கும் பண்ணாத விஷயத்த அவர் சூப்பராக அந்த வழிகள் எல்லாமே சொல்லிட்டு இப்படி நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி வழிகள் மாறி சொல்ல மாரி கடத்திட்டு போனாலும் அங்கே அந்த டைரக்டர் என்ன பண்ணா தூக்கிட்டு அவங்களே கொண்டாந்து அந்த படத்தில் வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அது சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தை யாராவது நடிச்சிருக்கா கேஸ்டிங்லாம் பார்க்குறோம். ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு டைரக்டர் பேர் என்ன பார்த்த டைரக்டர் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அவரோட வரலாறு எடுத்து பார்த்தா அவர் பண்ண சம்பவம்லாம் தனி வரலாறு மாதிரி பயங்கரமான படங்கள் பண்ணி வச்சிருக்காரு. எடுத்துக்காட்டு குக்கு சூப்பராக இருந்தது. ஜப்பான் காட்சி சார் ரீசெண்டாக வந்ததில்ல, அந்த ஜப்பான் அது ஒரு அவரேஜான படம் தான். நிறைய திரைப்படத்துக்கு வசனம் கூட எழுதியிருக்காரு. மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்துக்கு அவர் தான் ரைட்டர், டயலாக் ரைட்டர், அதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்புறம் மாடர்ன் லவ் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று எடுத்திருக்காரு. அப்புறம் ஜிப்சி ஜீவா சார் இப்போ அவர் ஜீவா சாரோட ஜிப்சி படமும் அவர் தான் இயக்குனாரு, அவர் தான் எடுத்தார். தரமான டைரக்டர். அப்புறம் 2014 ஜோக்கர் ஒரு திரைப்படத்தை கொடுத்து பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் அந்த படம். ஏன்னா யாருமே ஒரு அரசை உலுக்கி கேட்குற மாதிரி ஒரு திரைப்படம் எடுத்தே கிடையாது. ஸோ ஜோக்கர் பயங்கரமான திரைப்படம். அந்த வருஷத்தில் நேஷனல் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, பயங்கர அவார்டை வாங்கி குமிச்ச படம் ஜோக்கர் திரைப்படம். ஸோ இந்த படத்துலையுமே அந்த மாதிரி தான் ஒரு சில சீன்லாம் பார்க்குறப்ப தெரியுது. அந்த போஸ்டர் பார்த்தா சூப்பராக இருந்தது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்துட்டு உள்ளே என்னென்ன காட்டுறாங்க, எப்படியாப்பட்ட படமாக இருக்கும்போது தெரியல. நம்ம டேரெக்டாக பேசணும். பார்த்துட்டு உள்ளே என்ன சொல்லி பேசலாம். வாங்க டேரெக்டாக போயிடலாம். ரெடி, 1 2 3. கண்ணீரஞ்சலியா இவரு இங்க பார்த்த மாதிரி இருக்கு. வந்திருக்காங்க. நம்மளோட பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்ல ஒரு குடும்பம் உசுர் இருந்தும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நாடு பூரா தெரியட்டும்னே. சார் கூலி எதுக்குமே திருவாகாது. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத்து சார்? எங்க எம்எல்ஏ என்ன சொல்லியா நான் கேட்கல. அவர் யாரு சார்? திருக்குறள். நீ இல்ல ஆனா இருக்க, நீ இருக்க ஆனா இல்ல. என்னையா எஸ்யூசியா படம் மாதிரி இருக்கு. ஜோக்கர் சொன்னல, ஓ அந்த கேரக்டர் உள்ள வருதா? அடோ அட்டாக் அட்டாக். யோ படிங்க முடி. அஞ்சு சட்டா குடிங்கயா. என்னங்க சார் இது? பொலிட்டிக்கல் எனிமீஸ்.
சூப்பர். குக்கு ஜோக்கர் இந்த பாட்டு சூப்பராக இருக்குது, கேட்டு பாருங்க. எவன் வண்டியிலையாவது ஏறிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டு போயிருங்கன்னு வாணி அம்மா சொல்லுது. அப்படி ஒரு ரேஷன் கார்டு எடுக்கணும்னா அதில் என் பேருக்கு மேலே உங்கள் பேர் தான் இருக்கணும். பயமா அடிக்கிறாங்கப்பா. நானெல்லாம் பொண்டாட்டியால ரத்த சிந்தனவன், பொண்டாட்டிக்காக ரத்த சிந்தனவங்கிற பேரு வரலாற்றுல உனக்கு பதிவாகுமாப்பா. பட் இங்க பிரச்சனையே வேற. உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. உலகத்திலேயே பெரிய பிளாக் மார்க்கெட்டு அதுவும் இந்தியா தான் சார். அதுக்கு தான் பயங்கரமா டைலாக் இருக்கு. கடவுள் எதுக்கு மனுஷனுக்கு ஓரஞ்சு மிட்டாய் மாதிரி 2 கிட்னி கொடுத்துருக்குன்னு தெரியுமா? இல்லாதப்பட்டவனுக்கு ஒன்று கொடுத்தா அவனும் ஹாப்பியா இருப்பான், நாமளும் நிம்மதியா இருக்கலாம். நாங்க 2 பேரும் செத்து தவசமாயாச்சு. இப்ப மறுபடியும் ஒருத்த கிட்னி வேணும் வந்து நிக்கிறான். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் நாட்டில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். என்ன ஊரு பீமாது. கொஞ்ச நாள் வீல் சேர்ல உட்காந்துட்டா ஏறி மிதிச்சு போகணும்னு நினைப்பாங்களா? பயங்கரமா இருக்கு. வந்தாங்க. ஒரு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை அந்த பரபிரம்மம் ஒரு கடக்கோடி மனுஷன்ட்டு கொடுத்துருக்கு. ஓச்சுரா. பாலிமர் சன் நியூஸ் பகல் செய்திக்கு ரெடி பண்றேன்னு பார்த்தா டைரக்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட்லைனுக்கு பிளான் பண்றியே. பாலிமர் தாக்கப்பட்டார். அண்ணே கேரண்டினே, மினிமம் கேரண்டினே. கேரண்டி தான். தரம் பயங்கரமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏறக்குறைய ஜோக்கர் அந்த கதை மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேரக்டரில் கூட்டம் வச்சும் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கறது. இப்படி தான் ஒரு கதைக்களம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சும்மாவே ஒரு மெயின் போக்காக கடமைன்னு ஒரு கேரக்டர் எழுதிட்டு தூக்கி போடுறத விட அந்த கேரக்டர் ஒரு திரைப்படத்தில் உள்ளே வந்தால் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டரை அதே மாதிரி தான் உள்ளே வருதா இல்லை வேறு கேரக்டராக உள்ளே வருதா தெரியல. நம்ம அதை படம் பார்த்தா தெரியும். பயங்கரமான சப்ஜெக்டு. துப்பாக்கி காட்டிருக்காங்க, அது எந்த குறிக்கும் தெரியும் உங்களுக்கு. கிட்னி திருட்டு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்கள்லாம் உண்மையை பேசியிருக்காங்க, சில விஷயம் பயங்கரமாக பேசியிருக்காங்க. டைரக்டர் ஒரு தரமான டைரக்டர்னு தெரியும். இருந்தாலும் சசிகுமார் அண்ணன் அதில் நடிச்சிருக்கிறது ஒரு பயங்கரமாக ஒரு விஷயம். அதை ஹீரோனையுமே தரமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் கம்மியாயிடுச்சு, வரவே மாட்டேங்குது. எல்லாம் வந்து கமர்ஷியல் ரீதியாக ஓகே, வருமானம் பணம் எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் சினிமா ஒரு ஆர்ட். அங்கே நீங்கள் பேசுகிற கருத்து எல்லா மக்களுக்கும் போய் சேரும், அதிர்வெளியை ஏற்படுத்தக்கூடும். அப்படியாப்பட்ட ஒரு சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோலாம் ஓகே, அதெல்லாம் வந்து தூக்கி எட்ட கடாச்சுங்க. என்றைக்கும் கமர்ஷியல் நிலைக்காது, தூக்கி கடாச்சு போயிட்டே இருப்பாங்க. அந்த நாள் 2 நாள் 3 நாள் வைபாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த கமர்ஷியல் தூக்கி போட்டால் குப்பை தூக்கி கடாச்சு வேணும், என்னடா படம் தூக்கி போடணும். ஆனால் ஜோக்கர் படம் இப்போ எடுத்த டேரக்டர் எடுத்தால ஜோக்கர், அந்த படத்தை இன்றைக்கி திரையிட்டாலும் அது ஒரு வழி தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும். குக்கு அதுவும் நல்ல படம், நல்ல சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி, தரமாக இருக்கும். இந்த படமும் மயிலாட், இந்த படமும் வந்து ஒரு பயங்கரமாக பேசக்கூடிய என்ன சொல்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இந்த படம் வந்து நிற்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தெரியுது அவங்க எடுத்து வச்சு இந்த ட்ரெய்லர் கட்லேயே தெரியுது, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. தியேட்டருக்கு வரட்டும், வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். நல்ல நல்ல திரைப்படங்களை தமிழ் ஆடியன்ஸ் என்றைக்கு கைவிட மாட்டாங்க, கைவிட்டுறாதீங்க. கமர்ஷியல்லாம் தூக்கி எட்ட வைங்க. ஏன்னா இங்கே நிறைய சண்டை இருக்குது. படம் வந்தால் இப்போ சண்டையா? இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஜனநாயகன் பராசக்திக்கு நடந்த கொடுமைகள் பார்த்தோம். ஏன்னா இன்னொருத்தவங்க அரவணைச்சு போகிறது தான் சினிமா. இவனா என்ன என் மேலேயே வளர்ந்துட்டான் பார்த்தியா அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை. சினிமா ஒரு ஆர்ட்டு. நல்ல திரைப்படங்கள் தான் நல்ல பேர் கிடைக்கும். நல்ல திரைப்படங்கள்னா அவ்வளோதான், வா வாத்தியார். நல்ல ஓடி இருக்க வேண்டிய திரைப்படம் உள்ள சில மிஸ்டேக்கால ஓகே, அவ்வளோதான். ஆனால் தலைவர் டிடி ட்ரிபிள் டி அது பார்த்தோன்னா சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோதான் மேட்ருங்க. நல்ல கதையை நல்ல மக்கள் போய் கொண்டு சேருங்க, சூப்பராக இருங்க. ஏன்னா திரைப்படங்களுக்கு ஒரு தாக்கம் உண்டு, தமிழ்நாட்டில் உண்டு. ஒரு தரமான திரைப்படமாக வந்து மயிலாடு வரப்போகுது எனக்கு தெரியுது. திரைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆதரவு கொடுப்போம். வீடியோ பார்க்கணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணிங்க, சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு ட்ரெய்லர் தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இது நல்ல திரைப்படமாக வெளில வருமானு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.